கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான பேரன்பு கொண்ட ஷெப்பர்ட்ஸ் கால் யூடியூப் நேயர்களே, இயேசுவின் இனிய நாமத்தில் எனது அன்பார்ந்த வாழ்த்துக்களையும் இறைவேண்டலையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு உறவுகளே, ஆண்டின் பொது காலம் 14வது ஞாயிற்றுக்கிழமைக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். இன்றைய இறை வார்த்தைகளை நாம் பார்ப்போம். முதல் வாசகம் செக்கரையா நூல் புத்தகத்திலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கிறது. 9வது அதிகாரம் 9 to 10 வரை உள்ள வசனங்கள். இரண்டாவது வாசகம் திருத்தூதர் பவுல் ரோமேற்கு எழுதிய கடிதம் 8வது அதிகாரம் 9, 11 to 13 வரை இறை வார்த்தைகள். நற்செய்தியானது புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 11வது அதிகாரம் 25 to 30 வரை உள்ள இறைவசனங்கள். அன்பு உறவுகளே, இன்றைய முதல் வாசகத்துல நாம் பார்க்கிறோம், இறைவாக்கினர் செக்கரையா அமைதியின் அரசரை இறைவாக்குரைக்கிறார். வரவிருக்கிற அந்த அமைதியின் அரசர் எப்படிப்பட்டவர்? அவர் வெற்றியின் வேந்தர், அவர் எளிமையுள்ளவர், அவர் நீதியுள்ளவர் என்கிற ஒரு பண்புகளை அங்கே விவரிக்கிறார். நீதியுள்ளவர், வெற்றியின் வேந்தர், எளிமையுள்ளவர் என்று சொல்லி தருகிறார். மேலுமாக அவர் குதிரை மேல பயணம் பண்ண போவது கிடையாது, கழுதையின் மேல வரப்போறாரு. ஏனென்றால் கழுதை அமைதியின் அடையாளமாக இந்த விவிலியத்துல போற்றப்படுகிறது. மற்ற அரசுகளைப் போல் அல்ல. இந்த உலக அரசர்கள் சுயநலத்தோடும் வன்முறை சிந்தனையோடு வாழ்ந்தவர்கள், போர் தொடுத்தவர்கள், மக்களுடைய உயிரை துச்சமென கருதினவர்கள், மக்களை பாதுகாக்க தவறியவர்கள். ஆனால் இங்கு வரப்போகிறவர் அமைதி கொணரப் போகிறார். அப்படி என்றால் என்ன? என் குடும்பத்திற்கும் உங்கள் குடும்பத்திற்கும் இந்த அரசரால் அமைதி உண்டு, அவரால் நீதி உண்டு. பலர் நீதி இல்லாம தவிச்சிட்டு இருக்கிறோம். பலருடைய குடும்ப வழக்குகள் நீதிமன்றங்களிலும் காவல் நிலையங்களிலும் இன்னும் நிலுவையில் இருக்கிறது, இல்லையா? இப்படி நாம் அமைதியின்றி தவித்து கொண்டிருக்கிறோம். தனிப்பட்ட விதத்திலும் அமைதி இல்லை, குடும்பத்தில் அமைதி இல்லை, ஒருவரோடு ஒருவர் நாம் பேசிக்கொள்வது கிடையாது, சரியாக பழகுவது கிடையாது. இப்படி அமைதியற்ற ஒரு சூழலில இந்த இறை வார்த்தை நமக்கு தான், உங்களுக்கு தான், உங்கள் குடும்பத்திற்கு தான். வரவிருக்கிற அந்த அமைதியின் அரசர் இயேசு கிறிஸ்துவால் உங்களுக்கு நீதி கிடைக்கப் போகிறது. அந்த இயேசு கிறிஸ்துவால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது, வெற்றி வரப்போகிறது. அதே இயேசு கிறிஸ்து எளிமையான வழிகளிலே உங்களை தப்புவிக்கப் போகிறார், பாதுகாக்க போகிறார். இவருடைய அரசாட்சி என்பது ஒரு கடல் முதல் மறுகடல் வரை இருக்க போகிறது. அப்பொழுது வில்லும் ஒடிந்து போகும் என்று சொல்லப்படுகிறது. வில் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? பிறரை கொல்வதற்காக, இல்லையா? ரத்தத்தை வர வைப்பதற்காக. வில்லும் ஒடிந்து போகும் என்றால் என்ன? உங்கள் குடும்பத்திற்கு எதிராய் தொடுக்கப்பட்ட வில்கள் ஒடிந்து போகும். எப்போ? நான் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்கிற பொழுது, அவரோடு நிற்கிற பொழுது. இதுதான் இன்றைய இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அன்பு உறவுகளே, இன்றைய இரண்டாவது வாசகம் புனித பவுல் ரோமிற்கு எழுதிய அந்த திரு மடலில சொல்லுகிறார், நீங்கள் தூய ஆவியின் துணை கொண்டு தீச்செயல்களை களைந்தால் நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொல்லுகிறார். உண்மைதான். இந்த உலகம் ஒரு விதமான வாழ்வியல் முறைகளை சொல்லி தருகிறது. கடவுள் இல்லாமல் வாழ்ந்து விடலாம் என்கிற எண்ணம் பலருக்கு இருக்கத்தான் செய்கிறது. நாம் இறை சிந்தனை விட்டு சற்று தூரவே வந்து விட்டோம். அவன் நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சந்திக்கிற எல்லா சாவல்களுக்கும் துன்பங்களுக்கும் கடவுள் மீது பழி போட நாம் கற்றுக்கொண்டோம். கடவுள் என்ன செய்து விட்டார், என்ன அற்புதங்களை செய்து விட்டார், ஜெபிக்காத நேரம் கிடையாது, வேண்டாத நேரம் கிடையாது, போகாத ஆலயங்கள் இல்லை என்றெல்லாம் சொல்லி நாம் சற்று இறை சிந்தனையிலிருந்து, நல்ல ஆன்மீக வாழ்விலிருந்து, நம்பிக்கை வாழ்விலிருந்து நாம் தள்ளி போய்விட்டோம். எனவே இந்த பாவச் செயல்களை, தீ செயல்களை நாம் களைந்தால், நிச்சயமாக தூய ஆவியின் துணை கொண்டு களைந்தால் நிச்சயமாக நமக்கு நல் வாழ்வு உண்டு, அமைதி வாழ்வு உண்டு என்ற ஒரு செய்தியை பவுல் சொல்லித் தருகிறார். நற்செய்தியில, புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியில ஆண்டவர் சொல்லுகிறார், பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், அது உங்களுக்கு பாரமாக இருக்காது என்று சொல்லுகிறார். என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு நான் சொல்வதை நீங்கள் கடைபிடியுங்கள் என்று சொல்லுகிறார். கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அவருடைய நுகம் என்பது என்ன? நான் விவசாய குடும்பத்திலிருந்து வருகிறவன். என்னுடைய கிராமத்தை நான் சிறுவயதிலிருந்து உற்று பார்த்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய உறவுகள் எல்லோரும் ஆடு மாடுகளோடு வாழ்ந்தவர்கள். குறிப்பாக உழவர்களை நான் மிக அதிகமாக பார்த்திருக்கிறேன். உழவு தொழிலை பார்த்திருக்கிறேன். அன்பு உறவுகளே, அப்படி இந்த உழவு தொழிலுக்காக என்னுடைய ஊர்ல இருக்கிற பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஏர் மாடுகளை ஓட்டிட்டு போவாங்க. அப்போ கூர்ந்து பார்ப்போம். அந்த நுகத்தடியை அந்த மாட்டுடைய கழுத்து மேல வச்சிருப்பாங்க. அந்த ஏர் கலப்பையும் தன்னுடைய தோல்ல சுமந்துக்கிட்டு அந்த மாட்டை ஓட்டிட்டு போவாங்க. அந்த நுகத்தடியை அந்த மாடுகள் மீது வைத்துவிட்டு ஓட்டிவிட்டு பிறகு அதிகாலையிலேயே செல்வார்கள். சூரியன் உதிப்பதற்கு முன்பாக சென்று அந்த வேலைகள்லாம் முடித்துவிட்டு கால்வாய்களுக்கு, கண்மாய்களுக்கு சென்று அந்த மாடுகள் எல்லாம் கழுவி குளித்து வைத்துவிட்டு அந்த நுகத்தடியை கழுவி, ஏற்கலவையை கழுவி விட்டு மீண்டும் வீடு திரும்புவார்கள். அப்படி திரும்பி வருகிற பொழுது நிச்சயமாக நான் பார்த்திருக்கிறேன், அந்த அந்த மாடுகள் ஏர் ஓட்டுவதுக்கு மட்டுமல்ல, இப்போ அறுவடை செய்கிறோம், அறுப்பறுக்கிறோம், அந்த
அந்த கட்டுக்களை ஒரு மாட்டு வண்டியில குறைஞ்சபட்சம் ஒரு 60 கட்டுக்களை ஏத்துவாங்க. ஏத்தி அங்கிருந்து அந்த நெல் அடிக்கிற அந்த அந்த களத்திற்கு அவர்கள் கொண்டு வருவாங்க. அப்படி வருகிற பொழுது அந்த மாட்டினுடைய கழுத்து பகுதியெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, காய்த்திருக்கும். அங்க அப்படியே மருத்து போயிருக்கும். அது அந்த இடம் மட்டும் ஒரு ஒரு இயல்பான இடமாக இருக்காது. நல்ல இடமாக எப்படி அந்த சருமம் எந்த இதுவும் கோடுகளும் எந்த தழும்புகளும் இல்லாமல் இருக்கிறதோ அப்படி இருக்காது. அது தழும்பு நிறைந்ததாக இருக்கும். ஏனென்றால் அந்த நுகத்தடி வைத்து அதை அழுத்தி அந்த பலு அழுத்தி அந்த இடமே அந்த மாடுகளுக்கு ஒரு தழும்பை ஏற்படுத்தியிருக்கும். அது தழும்பு மட்டுமல்ல, அது மிகப்பெரிய ஒரு வலியை தரக்கூடியதாகவும் இருக்கும். அப்போ அந்த விவசாயி அந்த மாட்டு வண்டி அப்படி தூக்குனாவே போதும், அந்த மாடு தானாகவே அந்த நுகத்தடியில தன்னுடைய கழுத்தை அது கொடுக்கும். பலுவை சுமப்பதற்கு தயாராகும். 2 மாடுகளை அவ்வாறு அந்த ஏர் பூட்டவோ அந்த பலு சுமக்கவோ 2 மாடுகளை அந்த வண்டியிலோ அல்லது இந்த ஏறு கலப்பையிலோ பூட்டுகிறார்கள். அப்படி பூட்டுகிற பொழுது எது நல்ல பலுவை இழுக்குமோ, நல்ல வெயிட்டை தாங்குமோ, பலுவை தாங்குமோ, அதை வலது பக்கமும், பலுவை தாங்காத அந்த ஒரு மாட்டை இடது பக்கமும் பூட்டுவதுதான் வழக்கம். நீங்கள் வேண்டுமானால் இதை கேட்டு பாருங்கள். அப்படி ஏன் ஒரு வெயிட்டு தாங்குற ஒரு மாடை ஒரு பக்கமோ, அந்த பலுவை தாங்காத ஒரு மாடை ஒரு பக்கம்னா, இதான் அந்த அந்த மாடுகளுக்கு உதவி செய்கிற ஒரு விதம். அப்போ அந்த சேற்று கழனியிலிருந்து அந்த வெயிட்டெல்லாம் தூக்கிட்டு வர்றதுக்கு அந்த மாடு தன்னுடைய முழு ஆற்றலையும் கொடுத்து அந்த மேட்டு பகுதிக்கு, அந்த சாலை பகுதிக்கு வருகிற பொழுது அதை பார்க்க வேண்டுமே, அவ்வளவு போட்டு அதை அடிப்பார்கள். அதையும் தாங்கிக் கொண்டு அந்த மாடு பலுவையெல்லாம் தாங்கிக் கொண்டு வந்துவிடும். அன்பு உறவுகளே, இயேசு கிறிஸ்து தன்னுடைய போதனையில அவர் பயன்படுத்துகிற இந்த இந்த அன்றாட நிகழ்வுகளை மக்களுடைய வாழ்வில் பயன்படுத்துகிற, வாழ்வோடு தொடர்புடைய பொருட்களை அவர் வெளிப்படுத்துகிற, அவர் பேசுகிறதை எனக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. மகிழ்ச்சியாக இருக்கிறது. விதைகளை பற்றி பேசுகிறார், இறையாட்சியை ஒப்பிட மீன் வலைகளை பற்றி பேசுகிறார், முத்துக்களை பற்றி பேசுகிறார். இவ்வாறு பாருங்கள், ஓமைகள் வழியாக பேசுகிற பொழுதெல்லாம் மக்களுக்கு எளிதாக புரிந்திருக்கும். இன்றைக்கு எனக்கும் புரிகிறது. அந்த நுகத்தடி என்பது என்ன? என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் என்ன? இதுவரைக்கும் அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறேன். இந்த உலகம் என்ன சொல்லி தருகிறது? நாமளே பார்த்துக்கலாம் எல்லாத்தையும் அப்படின்னு நம்ம நம்புறோம் சில வேளையில. இல்ல, நீங்களே பார்த்துக்கொள்ள முடியாது. நீங்கள் சிலவற்றை பகிர்ந்துதான் ஆக வேண்டும், சிலவற்றை கொடுத்துதான் ஆக வேண்டும். உங்களுடைய பலுவை நீங்களே சுமக்க வேண்டும் என்று நினைத்தால் சோர்ந்து போய் விடுவீர்கள். அதனால் தான் சுமை சுமந்து சோர்ந்திருக்கிறவர்களே எல்லாரும் இடத்துல வாருங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ நாமளே பார்த்துக்கலான்ற பாடத்தை தூர தள்ளிட்டு நம்ம இயேசுவை உதவிக்கு அழைக்கலாம் என்கிற பாடத்தை இன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகம் உதவி கேட்கிறத ஏளனமா பாக்குது, பலவீனமா பாக்குது. ஆனா இயேசு என்ன சொல்றாரு? Jesus says that trusting him is a strength. என்னை நம்புறது வலிமைப்பா உனக்கு, என்கிட்ட கேட்கறது உனக்கு வலிமைப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்போ இயேசு இடத்துல இன்னைக்கு ஓடி வருவோம், இயேசுவை தேடி வருவோம். நம்மளே பார்த்துக்கலாம்னு நினைச்சு அது பலவீனமாய் இருக்கிறது அந்த பகுதியை விட்டுட்டு, அந்த பக்கத்தை விட்டுட்டு, பலமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பக்கமாய் ஓடி வந்து நம் குறைகளை, நம் சுமைகளை எல்லாம் அவரிடத்துல இறக்கி வைப்போம். பிறகு உன்னால முடிஞ்சா நீ நிரூபி என்று இந்த உலகம் சொல்லுகிறது. உன்னை நிரூபின்னு சொல்லிட்டு ப்ரூவ் யுவர் செல்ஃப் என்று ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிற இந்த உலகம். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? தந்தை உன்னை அன்பு செய்கிறார், கடவுள் உன்னை அன்பு செய்கிறார், நான் உன்னை அன்பு செய்கிறேன், தூய ஆவியின் துணையால் நான் உன்னை நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு உறவுகளே, நீங்க தனியா இந்த சுமையை சுமக்க தேவையில்லை. ஏனென்றால் நாம் சோர்ந்து போயிடுவோம், சில வேளைகளில் முடியாதும் கூட. ஆண்டவரோடு இதை ஆண்டவரிடத்தை கொடுத்து விட்டால் நிச்சயமாக நம் பலு குறைந்து போகும். அவரோடு நடக்க கற்றுக்கொள்வோம். எவ்வாறு 2 மாடுகள் அந்த நுகத்தடியில் பூட்டப்படுகிறதோ, பலமானது வலது பக்கமும் பலவீனமானது இடது பக்கமும் இருக்கிறதோ, பலவீனமான எனக்கு பக்கத்தில் என் இயேசு கிறிஸ்து பலமானவராக இருந்து விட்டால் எந்த சுமையும் தாங்கிவிட முடியும். எவ்வளவு தூரமும் உங்களால் கடந்து விட முடியும். உங்கள் குடும்பத்தை நீங்கள் வழிநடத்த முடியும். ஞானம் கிடைக்கும், தூய்மை இருக்கும், அமைதி இருக்கும், அங்கே வளர்ச்சி இருக்கும், அங்கே பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை உங்கள் கண்கள் காணும். எப்போ? நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் அருகில் பூட்டப்படுகிற பொழுது, அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்கிற பொழுது, தீச்செயல்களை விட்டு விலகுகிற பொழுது, பாவங்களை விட்டு விலகுகிற பொழுது, தூய ஆவியின் துணை கொண்டு வாழ முற்படுகிற பொழுது. அன்பு உறவுகளே, கார்ல் ரானர் என்கிற ஒரு இறையியலாளர், ஒரு இயேசு சபை குருவானவர் இதைதான் சொல்றாரு. எல்லாருக்குள்ளும் ஒரு இன்ஃபினிட், ஒரு முடிவில்லாதவருக்கான ஒரு ஏக்கம் இருக்குது. உங்களால முடியலன்றப்போ உங்க கண்ணு வேற யாரையும் தேடுதில்ல. வேற யாருன்னா யார்? அவர் இயேசு கிறிஸ்து தான். அவரிடத்துல ஓடி வாருங்கள், அவருடைய உறவிலை நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார். போனஃபர், டீட்ரிச் போனஃபர் என்கிற அந்த இறையியலாளர், ஒரு லூத்ரன் பாஸ்டர், ரொம்ப அழகா சொல்றாரு. என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு ஓய்வு தருகிறேன், இளைப்பாறுதல் தருகிறேன் என்பது உங்களுடைய அன்றாட பொறுப்புகளில் இருந்து நீங்கள் விலகி வந்துவிட வேண்டும் என்று இயேசு சொல்லவில்லை.
மாறாக உங்களுடைய அன்றாட வாழ்வில் என்னுடைய உதவியை காண முடியும், என்னுடைய புதுமையை காண முடியும். நீங்கள் என் உறவில் நிலைத்திருக்கிற பொழுது, தியாகங்களை மேற்கொள்கிற பொழுது என்று சொல்கிறார். புனித ஜான் கிறிஸ்தோஸ்தம் ரொம்ப அழகா சொல்றாரு, எப்போ நம்முடைய துன்பத்தை நம்ம பலுவெல்லாம் இயேசு இடத்துல முடியலன்னு ஒப்படைச்சிடுறோமோ, சரண்டர் ஆகிறோமோ, அப்போதான் அவருடைய அருள் ஊற்றாய் பொங்கி எழுகிற நேரமாக மாறுமாம். எனவே அன்பு உறவுகளே, இந்த அற்புதமான ஆண்டின் பொதுக்காலம் 14வது ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லோருக்குமான ஒரு அழைப்பு கொடுக்கிறார். எல்லோருக்குமான ஒரு அழைப்பு, அவரோடு இருப்பதற்கு. கம் டு மீ என்று சொல்கிறார். என்னிடத்தில் வாருங்கள் என்பது என்ன தெரியுமா? ஆயர் ஃபுல்டன்ஷின் சொல்கிறார், என்னிடத்தில் வாருங்கள் என்று இயேசு சொல்வது தந்தை கடவுளையே அவர் கொடையாக கொடுக்கிறாராம். He gives God himself. வேறு என்ன வேண்டும்? என் ஆயன் என்னோடு இருக்க எனக்கு என்ன குறைவு? இயேசு கிறிஸ்துவினுடைய உறவில் நாம் நிலைத்து விட்டால், இருந்து விட்டால், அவரை நாம் உதவிக்கு அழைத்து விட்டால், நம்முடைய சுமைகள் எல்லாம் வெகுவாக மாறிவிடும், எளிமையாக மாறிவிடும், இலகுவாக மாறிவிடும். என்னை சுமப்பதனால் இறைவா உன் சிறகுகள் உடைவதில்லை, என்னை நேசிப்பதால் இறைவா உன்னுடைய அன்பு குறைவதில்லை என்று பார்க்கிறோம். குறையாத அன்புள்ளவர், நீதியுள்ளவர், வெற்றி உள்ளவர், எளிமையானவர் உனக்காக காத்து கொண்டிருக்கிறார். உன் சுமைகளை தாங்கிக் கொள்ள இருகரம் விரித்து உன்னை அழைக்கிறார். அவரிடத்திலே நாம் ஓடி வருவோம். தாயும் தந்தையுமான கடவுளே, நீர் நீதியுள்ளவர், வெற்றியின் வேந்தர், எளிமையுள்ளவர் என்பதை நம்ப எனக்கு கிருபை தாரும். வாக்கு மாறாத உன்னிடத்திலே என்னுடைய குறைகளையும் என்னுடைய பலுவையும் பாரத்தையும் ஒப்படைக்கிறேன். தூய ஆவியின் துணை கொண்டு தீச்செயல்களை களைய எனக்கு ஞானத்தை தாரும், நல்ல முடிவுகளை எடுக்க கற்றுத்தாரும். இதோ நற்செய்தியில சொல்கிறதே, சுமை சுமந்து சுமந்திருக்கிற எல்லாரும் இடத்துல வாருங்கள் என்று. இந்த நாளில என் குடும்பத்தை உன்னிடத்தில் அழைத்து வருகிறேன். என் குடும்பம் சுமந்து கொண்டிருக்கிற சுமைகளை அகற்றிவிட்டு என்னுடைய சுமையை லகுவாக மாற்றி ஆசீர்வாதமாக வாழ கிருபை தாரும். நன்றியோடும் பாசத்தோடும் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மரியே வாழ்க, இயேசுவே ஆண்டவர்.